Hi friends, welcome to Tutor Joes. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டாபேஸ் டேபிளில் இருக்க ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாபேஸில் இருக்க அந்த டேபிளில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுடைய ஜே டேபிளில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம எந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரெக்கார்டை எப்படி நம்ம டேபிள்லேருந்து டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டெலீட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைட் ஸ்விங் கண்ட்ரோல்ஸில் ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டனில் இருக்க லேபிள் நேம் பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெலீட் அப்படிங்கிற லேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம டேபிளில் எந்த ரெக்கார்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரெக்கார்ட் வந்து நம்மளுடைய டேட்டாபேஸில் இருக்க டேபிள்லேருந்து டெலீட் ஆகணும். இப்போ அதுக்காக இந்த பட்டனுடைய ஆன் கிளிக் ஈவன் சூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ இந்த பட்டனுடைய ஆன் கிளிக் ஈவன் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் எந்த ரோ வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் கெட் பண்ணி ஒரு இன்டிஜர் வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ரோ அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார இந்த டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஜே டேபிள் டூ டாட் கெட் செலக்டட் ரோ. இப்போ நம்ம எந்த ரோ செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோ அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ அந்த ரோவில் இருக்க ஐடியை ஃபஸ்ட் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஐடி தான் வந்து வச்சு டெலீட் பண்ண போகிறோம். ஏன்னா ஐடி தான் நம்ம பிரைமரி கீயாக கொடுத்துருக்கோம். அந்த பிரைமரி கீயை பேஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஐடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேபிள்லேருந்து நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம். அதாவது அது வந்து நமக்கு 0 காலம். அந்த 0 காலம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணாமல் ஹைட் பண்ணியிருக்கோம். ஹைட் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேல்யூஸை கெட் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரிங் டைப்பில் ஐடி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் ஜே டேபிள் டூ டாட் கெட் மாடல் டாட் கெட் வேல்யூ அட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நான் அந்த ஐடியை கெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரோ பார்த்திங்கன்னா ரோ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த காலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காலம், அதாவது நமக்கு டேபிளில் ஃபஸ்ட்டு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0th காலம். அதனால் 0 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதை நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஐடியில் இருக்க வேல்யூஸ் தான் நம்ம டேட்டாபேஸ் டேபிள் வந்து டெலீட் பண்ணணும். இப்போ டெலீட் பண்ணுறதுக்காக நான் கொரி கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை இப்போ கேட்ச் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸப்ஷனை கெட் பண்ணி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஜே ஆப்ஷன் பேன் டாட் ஷோ மெசேஜ் டயலாக். இந்த அப்படிங்கிற எக்ஸப்ஷனை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரை பிளாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து டெலீட் பண்ணுறதுக்கான கொரி கொடுத்துக்கிறேன். கொரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் டைப்பில் QRA அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துக்கிறேன். QRA ஈக்குவல் delete from டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வேர் எந்த ரோ நமக்கு டெலீட் ஆகணுமோ அந்த ரோவுடைய ஐடி நான் கொடுத்துக்கிறேன். வேர் எஸ்ஐடி ஈக்குவல் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ப்ளஸ் அந்த ஐடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடி அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்மளுடைய டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த ஐடி வந்து ஜே டேபிளில் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஐடிக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு டெலீட் ஆகிடும். வேர் எஸ்ஐடி ஈக்குவல் ஐடி அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் பிஎஸ்டி ஈக்குவல் கனெக்ஷன் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து QRA அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்க கொரியை பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொரி நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த கொரியை பார்த்தீங்கன்னா வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரோ செலக்ட் பண்ணுமோ அந்த ரோ வந்து டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து டெலீட் ஆகிடும். ஜஸ்ட் டெலீட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஜே ஆப்ஷன் பேன் டாட் ஷோ மெசேஜ் டயலாக். டேட்டாஸ் டெலீட்டட் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜை கொடுத்துக்கிறேன். டேட்டாஸ் டெலீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டெலாம் நமக்கு எம்டி ஆகணும். அதனால் கிளியர் பட்டனில் இருக்க அந்த கோடிங்கை நான் காப்பி பண்ணி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நம்மளுடைய ஃபார்மில் இருக்க அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் எம்டி ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த கோடிங்கை பார்த்தீங்கன்னா அதெல்லாம்
பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டேபிள்லேருந்து டேட்டாஸ் டெலீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபார்மில் இருக்க ஜே டேபிள் வந்து அப்டேட் ஆகணும். இப்போ இந்த ஜே டேபிள் அப்டேட் ஆகிறதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து அந்த டேபிளில் இருக்க டீட்டெயில்ஸ், அதாவது நம்மளுடைய டேட்டாபேஸ் டேபிளில் இருக்க டீட்டெயில்ஸை கெட் பண்ணி நம்மளுடைய ஜே டேபிளில் டிஸ்பிளே பண்ணும் இந்த டிஸ் டேபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டேபிளில் வந்து டீட்டெயில்ஸ் டெலீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து எம்டி ஆகிடும். எம்டி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஜே டேபிள் வந்து அப்டேட் ஆகிடும். சேவ் பண்ணிவிட்டு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் செகண்ட் ரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சாரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிட் ஆகணும். செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் அப்படிங்கிறது கொடுத்தா போதும். இப்போ டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். டெலிட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபீல்டு எல்லாமே நமக்கு எம்டி ஆகிடும். அதேமாதிரி டேபிளும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டேட்டாபேஸில் இருக்க டேபிளில் இருக்க வேல்யூஸை நம்ம டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.